வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 22 ஏப்ரல் ஹிந்து ரெட்டல் செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காத கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபியூச்சர்ஸ் ஷாக். அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஆயில் ப்ரைஸ் ஃபால் பிலோ $0. ஸோ ஆயில் ப்ரைஸ், அதாவது இந்த கச்சா எண்ணெய் விலையில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 0 கீழே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆயில் அந்த கச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து பிரெண்ட் க்ரூட் அப்படிம்பாங்க. இது வந்து எங்கேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வேலேருந்து. இன்னொன்று யூஎஸ் கனடாக்கெலாம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியேட் அப்படிங்கிற இடத்துல இருந்து பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் அப்படிம்பாங்க. இன்னொன்று இந்த ஒப்பேக் கண்ட்ரிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கல்ல, ஸோ அது வந்து அது ஒரு க்ரூட் ஆயில் வகை இருக்குது. ஸோ இந்த 3 இருக்குது. ஆனால் நம்ம இந்தியா யூஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பேக் கண்ட்ரீஸில் தான் நம்ம வாங்குகிறோம். யூஎஸ் கனடாலாம் பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற அந்த க்ரூட் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த பிரெண்ட் க்ரூட் அப்படிம்பாங்க, நார்வேலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஆயில் ப்ரைஸ் எந்த ரீஜனோட இந்த ஆயில் ப்ரைஸ் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து 0 கீழே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த WTI, அதாவது வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியேட், அவங்களோட க்ரூட் ஆயில் ப்ரைஸ் தான் 0 கீழே போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. 5 decades after the oil shock of 1973, when an Arab embargo on the supply of oil to some Western powers, including the United States, sent the price of crude skyrocketing fourfold to $12 a barrel, the global economy faces a fresh shock from a free fall in oil prices. எம்பார்கோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டிற்கு எதிரான வர்த்தக தடை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் எம்பார்கோ அப்படிங்கிறது. ஃப்ரீ ஃபால் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமான வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1973 ஒரு ஆயில் ப்ரைஸில் வந்து இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஷாக் இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேப் கண்ட்ரிஸ் தானே ஃபஸ்ட்டில் ஆயில் இது பண்ணுறாங்க. அவங்க வந்து அமெரிக்காவுக்கு எதிராக, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு எதிராக வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு எதிராக வந்து ஒரு வர்த்தக தடை விதிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் அப்போ வந்து $3 ஒரு பேரல் வந்து $3 இருந்தது. 12, அதாவது 400% வந்து அதிகமாச்சு, $12 ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து உலக பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய ஷாக்கை வந்து சந்திச்சிருக்கு. அதாவது ஆயில் ப்ரைஸஸ் வந்து வேகமான ஒரு வீழ்ச்சியை இப்போ தான் சந்திச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. On Monday, May futures for the West Texas Intermediate US crude plunged below zero to touch a historic low of -40.32 a barrel. ஸோ ஃபியூச்சர்ஸ், அதாவது இப்போ ஷேர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்கிட்ட வந்து ஒரு நிலம் இருக்குது, அதை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆனால் இப்போ வந்து உங்கள்கிட்ட காசு இல்லை, நீங்கள் வந்து நான் வந்து 1 வருஷம் கழித்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் நாங்களும் நீங்களும். நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு அட்வான்ஸ் மட்டும் கொடுக்குறீங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடம் வந்து நீங்கள் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு நினச்சி இந்த அக்ரிமெண்ட் போடுறீங்க. இன்கேஸ் அப்படி வந்து அந்த நிலம் வந்து டெவலப் ஆகலை அப்படின்னா, அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து அது நீங்கள் வாங்கி தான் ஆகணும். இன்கேஸ் அதோட வேல்யூ, இந்த நிலத்தோட வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம போட்ட அக்ரிமெண்ட்டை படி தான் வந்து நான் அமௌண்ட் வாங்குவேன். ஆனால் அப்போ நீங்கள் மார்க்கெட் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். அதுதான் வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிம்பாங்க. ஸோ மண்டேனிங் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட், அதாவது யூஎஸோட அந்த க்ரூட் ஆயில் இது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மே ஃபியூச்சர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0க்கு கீழே வந்து ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. A negative price implies that a seller would have to pay the buyer to hold the oil to be supplied. Implies அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இந்த நெகட்டிவ் ப்ரைஸ் என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நார்மலாக வந்து பையர் தானே வந்து செல்லர்கிட்டருந்து வாங்குவாங்க. ஸோ இப்போ நெகட்டிவில் போனதுனால செல்லர் வந்து காசு கொடுத்து பையர்கிட்ட நீ வாங்கிக்கோடா அப்படின்னு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. While the unprecedented plunge in the particular futures contract could be partly explained away as a technical anomaly, given that the May contract was set to expire on Tuesday, beyond which buyers would need to be ready to take physical delivery, the reality is that oil prices are desperately in search of a bottom. ஸோ unprecedented அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி எப்போதும் நடக்காத அளவுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ முன்னாடி எப்போயும் நடக்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட், அந்த ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா வந்து
சரிஞ்சிருக்கு. இது வந்து ஆக்சுவலாக மே கான்ட்ராக்ட், அதாவது இந்த கான்ட்ராக்ட் இந்த ஒப்பந்தம்ல க்ரூட் ஆயில் ஒப்பந்தம்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அதாவது மாதத்துக்கு ஒரு நாள் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு நாள் வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ இந்த மே கான்ட்ராக்ட் வந்து டியூஸ்டே அன்னைக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிருக்கு. டியூஸ்டேக்கு அப்புறம் வந்து மைனஸில் போனதுனால அவங்க அந்த ஃபிசிக்கல் டெலிவரி, அதாவது வந்து அந்த ஆயில் அந்த எவ்வளோ அவங்க கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 பேரல் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த 10 பேரல் வந்து அவங்க வந்து கைக்கு கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா அந்த இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் டெலிவரி அப்படிங்கிற கான்செப்டே தேவையில்லை. ஆனால் இப்போ இந்த மைனஸில் போனதுனால அந்த பையர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த காசுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக ஃபிசிக்கல் டெலிவரி எடுத்து தான் ஆகணும். ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிசிக்கல் டெலிவரி எடுத்தாலும் மார்க்கெட்டில் விற்கும்போது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் விற்க முடியும். அவங்க எவ்வளோ கான்ட்ராக்ட் போட்டாங்களோ அதுக்கு வந்து வாங்கி தான் ஆகணும். அந்த கான்ட்ராக்ட் கம்மியாக வாங்க முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸுக்கு அவங்க விற்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாஸில் தான் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கொண்டு போய் முடியும். அதனால் இன்னும் வந்து ஆயில் ப்ரைஸ் எவ்வளோ கம்மியாக போகும், இன்னும் வந்து கீழே போகும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து இன்னும் தேடிக்கிட்டு இருக்கு. அதாவது வந்து பாட்டம் வந்து இன்னும் முடியல, இன்னும் கீழே போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. A perfect storm of supply glut exacerbated in March by a price war that saw key producers Saudi Arabia and Russia ramp up output even as demand continued to contract on account of COVID-19 outbreak sent prices into a steeper slide. Glut அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகப்படியாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். எக்ஸாபரேட்டட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மோசமாக்குறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ரேம்ப் அப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுவும் அதிகரிக்கிறது, அதே தான். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் மாதம் வந்து இதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒபேக் கண்ட்ரி சவுதி அரேபியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதாவது அவங்க க்ரூட் ஆயிலில் வந்து அந்த ப்ரைஸ் நிர்ணயிக்கிறதுல வந்து அதாவது சப்ளை பண்ணுறதுல வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏற்கனவே வந்து சப்ளை வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதாவது இந்த பிரச்சனை வந்து எப்போ மோசமாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க ரஷ்யா வந்து நாங்கள் வந்து எங்களோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கோவிட்-19 உலகம் ஃபுல்லாக இந்த லாக்டவுன் பீரியட் போயிட்டுருக்கு. ஸோ எந்த ஒரு வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டு எதுவுமே மேனுஃபேக்சரிங்கோ எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இருக்கும்போது டிமாண்ட் வந்து கம்மியாக தானே இருக்கும். சப்ளை அதிகமாச்சு அப்படின்னா, சப்ளை அதிகமாகி டிமாண்ட் வந்து கம்மியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ப்ரைஸஸ்லாம் வந்து கம்மி தானே ஆகும். அதனால் வந்து இந்த ப்ரைஸ் வார் வந்து அப்போ ஆரம்பிச்சது இன்னும் வந்து கம்மியாயிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. Brent crude futures have tumbled more than 67% in 2020 to about $21 a barrel as of Tuesday afternoon in London trading, while the WTI futures have plunged about 110% to minus $5.78. ஸோ டம்பிள்டு அப்படின்னா வீழ்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ அந்த நார்வேல மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா Brent crude, அது வந்து 2020 மட்டும் 67% வந்து கம்மியாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அது இப்போ வந்து $21 வந்து வர்த்தகம் பண்ணிகிட்ருக்காங்க லண்டன் ட்ரேடிங்கில். அதே இது WTI வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் அந்த ப்ரைஸ், அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2020 மட்டும் 110% வந்து கம்மியாக இருக்குது. அதாவது minus $5.78 per barrel வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. The International Energy Agency observed this month that the confinement measures instituted worldwide have resulted in a dramatic decline in transportation activity, which will erase at least a decade of demand growth. ஸோ இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிகமாக சப்ளை பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கல்ல, ஸோ அந்த இப்போதைக்கு கையில் இருக்கிற இருப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு ஆயில் சப்ளை வந்து இன்னும் 10 வருஷத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து இன்னும் வந்து குடோனில் வந்து சேஃபாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது இன்னும் 10 வருஷத்துக்கு இதுக்கப்புறம் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணலினா கூட 10 வருஷத்துக்கு ஆயில் ஒரு ஷார்ட்டேஜே வராது, அந்தளவுக்கு கையில் வந்து ஸ்டோரேஜில் இருக்குது அப்படிங்கிறாங்க. With storage for crude on land or offshore in super tankers nearing capacity are becoming prohibitively expensive, oil producers are going to have little option but to curtail output. ஸோ டு curtail அப்படின்னா குறைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான். ஸோ அந்த க்ரூட் ஆயிலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கல்ல, எய்தர் வந்து லேண்டில் ஸ்டோர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து இந்த ஆஃப்ஷோர் அப்படின்னா சீல ஸ்டோர் பண்ணுறது. சீல வந்து ஒரு டேங்க் மாதிரி ஒரு கட்டி அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஆஃப்ஷோர் அப்படிங்கிறாங்க. ஸோ அதோட ஆஃப்ஷோர் லேண்ட்லேயும் சரி ஆஃப்ஷோர்லேயும் சரி அந்த டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போதைக்கு வந்து கெப்பாசிட்டியை தாண்டி போயிட்டுருக்கு. அதாவது அதை மெயின்டைன் பண்ணுறதும் வந்து ரொம்ப வந்து காசு அதிகமாகிட்டு இருக்கு. அதனால் ஆயில் ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தங்கக்கிட்ட இருக்கிற அந்த அவுட்புட், அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கல்ல, உற்பத்தியோட திறனை வந்து குறைக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. Saudi Arabia is reported to be considering output cuts even before a 9.7 million barrel per day deal it had struck with Russia to cut production takes effect from May. ஸோ சவுதி அரேபியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுல, எவ்வளோ ஆயில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு. ஸோ அதிகமாக பண்ணக்கூடாது, ரஷ்யா வந்து அதிகமாக பண்ணுறேன் அப்படின்னாங்க. சவுதி அரேபியா வந்து அதுக்கு வந்து அப்போசிஷன் தெரிவித்தாங்க. அதனால அவங்க ரெண்டு பேத்துல ஒரு உடன்பாடு வந்துச்சு. அதனால் அதுபடி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா வந்து மேலேருந்து நான் வந்து ஒரு நாளைக்கு வெறும் 9.7 மில்லியன் பேரல்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில அதுக்கு முன்னாடியே மே மாதத்துக்கு முன்னாடியே வந்து சவுதி அரேபியா வந்து தன்னோட ப்ரொடக்ஷன் ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கான டைம் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. Still, merely closing the tap a notch or two is not going to redress the oversupply in the market at a time when the great lockdown has destroyed demand on an unprecedented scale. Redress அப்படின்னு பார்த்தா திருத்தருது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ ஜஸ்ட்டு வந்து இப்போ வந்து சப்ளை பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சப்ளை வந்து ஜாஸ்தியாக இருக்குது, டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு சைடு ஒரு டேப்பு மூடுறதுனாலையோ இல்லை வந்து வேறு இது பண்ணுறதுனாலையோ வந்து இந்த பிரச்சனை வந்து திருந்த போகிறது கிடையாது, அதாவது வந்து தீர போகிறது கிடையாது. ஏன்னா இந்த கிரேட் லாக்டவுன் மூலிமா வந்து நிறையா அந்த டிமாண்ட் வந்து எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து கம்மியாக இருக்குது. இந்த லாக்டவுன் பீரியடும் கூட உலகம் ஃபுல்லாக வந்து எப்போ வந்து எடுக்க போகிறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து அந்த சப்ளை டிமாண்ட் வந்து இந்த ஆயிலுக்கு வந்து அதிகரிக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதனால் வந்து இது வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. India has prudently been using the sharp fall in both crude prices and domestic demand to accelerate the build-up of its strategic reserve. ப்ரூடென்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக அப்படின்னு சொல்லுவோம்ல, தான். ஸோ இந்தியா வந்து இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் கம்மியாகிட்டு இருக்குல்ல, அதை வந்து கவனமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தன்னோட டொமஸ்டிக் டிமாண்ட், அதாவது நம்ம நாட்டில் வந்து எவ்வளோ வந்து டிமாண்ட் இருக்குன்னு வந்து இந்தியாவுக்கு தெரியல. ஸோ அதுக்கு தகுந்த அதாவது ரிசர்வை வந்து இந்தியா வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து திருப்பி ஆரம்பிச்சிது அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற மாதிரி ரிசர்வ் வந்து இந்தியாக்கிட்ட இருக்குது. ஸோ அது வந்து கவனமாக வந்து இப்போ க்ரூட் ஆயில் கம்மியாகிட்டு ப்ரைஸஸ் கம்மியாகிட்டு இருக்கிறது இந்தியா வந்து கவனமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. While the sliding oil prices would help significantly power India's energy import bill, a protracted demand drought would end up hurting the government's tax revenue severely, especially at a time when it badly needs every additional rupee it can garner. Garner அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேகரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, தான். ஸோ ஆயில் ப்ரைஸஸ் வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ இந்தியா வந்து இம்போர்ட் தானே பண்ணுறாங்க ஆயில், வந்து இந்தியா ஒப்பேக் கண்ட்ரிஸ் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து இது மூலிமா அந்த செலவு வந்து இந்தியா வந்து கம்மியானாலும் இந்த மாதிரி வந்து இந்த டிமாண்ட் ட்ராட் அப்படின்னா அந்த தேவைக்கான பஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அந்த தேவைக்கான பஞ்சம் வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனைக்கு தான் உள்ளாக்க போகுது. ஏன் அப்படின்னா இதன் மூலிமா வர டேக்ஸ் வந்து இந்தியா கம்மியாகும்ல, டேக்ஸ் ரெவன்யூஸ் அதெல்லாம் கம்மியாகும்ல. ஏன்னா இப்போதைக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஒவ்வொரு ருப்பியும் வந்து கணக்கு. இப்போ கோவிட்-19 பிரச்சனையில் வந்து போயிட்டுருக்கறனால எக்கனாமி ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒவ்வொரு காசுமே வந்து ரொம்ப ப்ரிஷியஸாக தான் இருக்கும். அதனால் வந்து இந்தியா வந்து அந்த டேக்ஸ் ரெவன்யூஸ்லாம் கம்மியாகும்ல இதனால். ஸோ அதனால் வந்து இது வந்து பிரச்சனையாக தான் இப்போ இந்தியாவுக்கு வந்து இது பிரச்சனையாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த இம்போர்ட் பண்ணுற அந்த காசு வந்து கம்மியானாலும் அதன் மூலிமா இந்தியா வந்து அந்த பெட்ரோல் டீசல் மூலிமா டேக்ஸ் ரெவன்யூஸ் வரி வந்து நிறையா வருதில்ல, அதுவும் கம்மியாக போதில்ல, அது வந்து இந்தியாவுக்கு பிரச்சனையாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. Also, rock bottom oil prices risk damaging the economies of producer countries, including those in West Asia, hurting inward remittances. ஸோ இந்த மாதிரி வந்து ஆயில் ப்ரைஸஸ்லாம் கம்மியாகிட்டு இருக்குது. எந்த கண்ட்ரீஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அவங்களோட பொருளாதாரத்தை ரொம்ப பாதிக்குது. அவங்களுக்கும் வந்து ரெமிட்டன்சஸ் அப்படின்னா ஒரு செலவினம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கும் வந்து தங்கள் உள்நாட்டு செலவினம் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ஆயில் ப்ரைஸஸ் கம்மியானதுனால அவங்க பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. After the lockdown, the center ought to consider using this opportunity to cut retail fuel prices sharply by foregoing some excess revenue for a while in order to tease back momentum into the wider economy. ஸோ ought to அப்படின்னா பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறது அப்படின்னு சொல்லுவோம்ல, தான். ஸோ இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ப்ரைஸஸை வந்து
கம்மி பண்ணுறதுக்கு நடவடிக்கைகளை வந்து கண்டிப்பாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அந்த எக்ஸைஸ் ரெவன்யூ, அதாவது கலால் வரி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஸோ அந்த கலால் வரியில் வந்து ஒரு கம்மியாக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த பெட்ரோல், ஆயில், டீசல் ப்ரைஸஸ்லாம் கம்மி பண்ணுறதை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம எக்கனாமிக் ரீஆக்டிவிட்டி பண்ண போகிறோம்ல, அதுக்கு வந்து எக்கனாமிக் நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு மொமெண்டம், ஒரு உந்து சக்தியை வந்து கொடுக்கறதுக்கு இந்த ஆயில் ப்ரைஸஸ் கம்மியாக வந்து இது பண்ணுறது, இந்த பெட்ரோல் ஆயில் ப்ரைஸெல்லாம் கம்மி பண்ணுறது கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the steep fall in oil prices is not all good news for India. ஸோ இந்த மாதிரி வந்து ஆயில் ப்ரைஸஸ் வந்து வீழ்ச்சி அடைகிறது இந்தியாவுக்கு வந்து முழுசாக வந்து ஒரு நல்ல செய்தியாக இருக்கா, ஓரளவுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் முழுசாக நல்ல செய்தி கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த செகண்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.